தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா 100% அவங்களுடைய ஜாதகத்தில் 3 நட்சத்திரங்கள் சம்மந்தப்படக்கூடாது. ஒன்று புனர்பூசம், 2வது சுவாதி, 3வது அவிட்டம். சனி பகவான் நீசமாகிறதோ சனி பகவான் வக்ரமாகிறதோ, அது சனின்னா தொழில்காரகன். அவர் வக்ரம் ஆகிறாருன்னா, வக்ரம் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட, அப்போ சனி பகவான் வக்ரமாகிறாரா, அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்ய வேண்டும் அப்படின்றது ரூலு. சனி பகவான் வந்துட்டு நீசப்படுறாரா, தன் பலத்தை இழந்துட்டார். அப்போ அங்கே வந்து தொழில் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிரந்தரமான தொழிலாகவோ நிரந்தரமான வேலையாகவோ அமையாது. சனின்னா தொழில் கூட ராகு சேர்ந்துருச்சு அவர் ஜாதத்தில். ராகுனா பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைக்கும். இப்போ பெரிய முதலீடு போட்டு ஏறி லீஸுக்கு எடுக்கிறாரு, ஏலத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாரு. டோட்டலாக வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்க வர்றவங்கெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, கொடுத்து அனுப்பி லாஸ். அவர் ஜாதத்தில் சனியோட ராகு, குருவோட கேது. அப்போ கேட்குறேன், அதாவது தொழில் வந்து பெருசாக செஞ்சு ஏகப்பட்ட பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். 14 கோடி ரூபாய் கடன் சார், நீங்கள் சொன்னீங்க உணவு தொழில், நான் போய் அதான் செஞ்சேன்.